வணக்கம். இன்னைக்கு 1960ல ரிலீஸ் ஆன நான் கண்ட சொர்க்கம் அந்த படத்த பத்தி தாங்க பேசப் போறோம். இந்த படத்த ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணது சி. புள்ளையா. மியூசிக் ஜி. அஸ்வத்தாமா. கே.ஏ. தங்கவேலு சுந்தர்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. சௌகார் ஜானகி மீனாட்சிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஆழ்வார் குப்புசாமி பரமபிள்ளைங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர்தான் மீனாட்சியோட தந்தை. சுந்தரிபாய் மீனாட்சியோட தாயா நடிச்சிருக்காங்க. மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோ சுந்தர் நிறைய நாடகம் நடத்தி அது மூலமா வர வருமானத்தை கொண்டு பல ஏழைகளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு வராரு. இந்த படத்தோட தொடக்கத்திலும் ஒரு நாடகம் தான் நடக்குது. அந்த நாடகத்துல சுந்தரும் மீனாட்சியும் பங்கு கொள்றாங்க. இந்த நாடகத்தை பார்க்க வந்த மீனாட்சியோட தந்தைக்கு மீனாட்சி மேல சந்தேகம் வருது. வீட்டுக்கு போய் அவர் பார்க்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே மீனாட்சி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஒரு கட்டத்துல சுந்தரோட அத்தை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சுந்தரை வற்புறுத்துறாங்க. மீனாட்சியும் சுந்தரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவுக்கு வராங்க. இவங்க 2 பேத்துக்குமே காதல் தூதா இருக்கிறது சுந்தர் வளர்க்குற ஒரு காளை மாடு, வேலாங்கிற பேரு. வேலா கிட்ட லெட்டர் கொடுத்து தான் 2 பேருமே கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. சுந்தர் மீனாட்சியோட தந்தையை மீட் பண்ணி மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்குறாரு. மீனாட்சியோட அப்பா பணக்காரராக தான் மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாரு. அதனால இவருக்கு பொண்ணு தரமாட்டேன்னு மறுத்தர்றாரு. அது மட்டும் இல்லாமல் மீனாட்சிக்கு உடனடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவுக்கு வந்து மாப்பிள்ளையும் பார்த்துட்றாரு. மீனாட்சி எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு தடை உத்தரவும் பிறப்பிச்சிடுறாரு. அவங்களுக்கு காவலா 2 ரவுடிங்களையும் அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. என்னதான் ரவுடிங்களா இருந்தாலும் மீனாட்சி வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு காதலனால ஒரு காதலியை கண்டிப்பா மீட் பண்ண முடியும்னு நம்ம ஹீரோ சுந்தர் எப்படியோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மீனாட்சியை சந்திச்சுக்கிட்டு தான் வராரு. மீனாட்சியோட அம்மா அவருடைய கணவர்கிட்ட மீனாட்சிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை யாரு, எப்பேற்பட்டவர், அவரோட வயசு என்னன்னு பலமுறை கேட்குறாங்க. ஆனால் அதெல்லாம் மறுத்தர்றாரு. அவர் லட்சாதிபதிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் மீனாட்சியோட அப்பா சொல்றாரு. இவர் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வரேன்னு வெளியூர் போயிடுறாரு. வரும்போது ஒரு வயசானவரை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராரு மீனாட்சியோட அப்பா. அவங்கள வர வைத்து உபசரித்து மீனாட்சி எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. காஃபி எல்லாமே கொடுக்குறாங்க. அப்புறம் அவர் சீக்கிரமாக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்ட்டு வெளியே போயிடுறாரு, கிளம்பிடுறாரு. மீனாட்சியோட அம்மா ஆமாம் இப்போ வந்துட்டு போனது யார், மாப்பிள்ளையோட அப்பாவா தாத்தாவான்னு கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசுகிற, இவள் தான் மாப்பிள்ளை, லட்சாதிபதி, இது போதாதா உனக்கு அப்படின்னு மீனாட்சியோட அப்பா சொல்கிறாங்க. மீனாட்சியோட அம்மாவும் மீனாட்சியும் ரொம்ப கொந்தளிச்சு போகிறாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க அவரோட மனசை மாற்ற, ஆனால் முடியல. இதுக்கு சாகிறதே மேலுன்ட்டு மீனாட்சியோட அம்மா சாகிறதுக்காக போகிறாங்க. அதை தடுக்கிற சுந்தரலிங்கமாக மாறு வேடத்தில் வந்திருக்கிற சுந்தர் தடுத்து, நான் மீனாட்சியை காதலிக்கிறேன், எங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு மீனாட்சியோட அம்மா கிட்ட சொல்கிறாரு. ஒரு பக்கம் மீனாட்சிக்கும் அந்த வயசான தாத்தாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடக்குது. அங்கே ஏமாத்திட்டு மீனாட்சியை அழைச்சிட்டு வந்து சுந்தரம் கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இது தெரிஞ்சு கோபத்தோட வந்த மீனாட்சியோட தந்தை சுந்தரத்தை நல்லா அடித்து போட்டுட்டு மீனாட்சியை அழைச்சிட்டு போய் வீட்டில் ரூமில் அடைச்சி வச்சிடுறாரு. மிகவும் கவலைக்கிடமான நிலையில் இருக்கிற சுந்தரம் சாகிற நேரத்துலையாவது மாட்டை தானம் கொடுக்கலான்னு நினச்சி தான் ஆசையாக வளர்த்துட்டு வந்த வேலாவை ஒரு பரம ஏழைக்கு தானமாக கொடுத்துட்றாரு. இதுக்கிடையில் தன்னுடைய கணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச மீனாட்சி மனசு உடஞ்சி போய் தானும் ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க.
மீனாட்சிய தேட முயற்சி பண்றாங்க. மீனாட்சி கிடைக்கல. அவங்க அணிஞ்சிருந்த மாலை மட்டும் தான் கிடைக்குது. மீனாட்சியும் உயிரோட இல்லங்கிற தகவல் தெரிஞ்ச சுந்தரம் ரொம்ப வருத்தப்படுறாரு. மிகவும் கவலைக்கிடமான நிலையிலேயே படுத்திருக்காரு. அன்றிரவு யமதூதர்கள் வேற ஒரு உயிரை பறிக்கிறதுக்காக வராங்க. அவங்களோட அட்ரஸ் தெரியாததுனால இங்க படுத்திருந்த நம்ம ஹீரோ சுந்தர யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. தப்பா அழைச்சிட்டு வந்ததுனால இவர் யமன் கிட்ட ரொம்ப போராடுறாரு. ஆனா அங்க போகும்போது தன்னுடைய வேலாவோ அங்க யமலோகத்துல இருக்கிறத பார்க்குறாரு. மாட்டோட உதவி கொண்டு யமனை யமலோகத்துல இருந்தே விரட்டிடுறாரு. அவர் எப்படியாவது நான் என் மீனாட்சியை அழைச்சிட்டு பூலோகத்துக்கு போய் நான் என் பொண்டாட்டியோட வாழணும்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்களால் முடியவே முடியாது. பகவான் விஷ்ணுவால மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும். எங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இல்லைன்னு யமன் சொல்றாரு. இப்படியே ஒரு கட்டத்துல சிவலோகத்துக்கு போறாரு. அங்கேயும் சிவபெருமான் எங்களாலையும் இது முடியாதுப்பா, விஷ்ணுவால தான் இது முடியும்னு கை கட்டி வர்றாரு. சரி நம்மளோட மனைவியை போய் பார்க்கலான்ட்டு சொர்க்கத்துக்கு போய் மீனாட்சியை சந்திக்கிறாரு. மீனாட்சியை சந்திச்சு இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாத்துக்கும் அணுகுண்டை பற்றி நிறைய விஷயம் சொல்றாரு. என் மனைவி அழைச்சிட்டு போக உதவி பண்ணுங்க, நான் உங்களுக்கு அணுகுண்டை எப்படி எப்படி தயாரிக்கணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிறாரு. எப்படியோ ஃபைனலாக விஷ்ணுவையும் மீட் பண்ணுறாரு. விஷ்ணு கிட்ட வரம் கேட்குறாரு, என் மனைவிக்கு உயிர் கொடுங்க அப்படின்னு. விஷ்ணு உயிர் கொடுத்தாரா கொடுக்கலையா, அவர் பூமிக்கு திரும்பி வந்து தன் மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாரா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையே. இந்த படத்துல தங்கவேலுவும் சரி சவுகா ஜானகியும் சரி ரொம்ப அருமையா டான்ஸ் ஆடியிருப்பாங்க. சவுகா ஜானகி சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையான டான்ஸ். நம்ம நிறைய படம் பார்த்துருக்கோம். அவங்க நிறைய கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க. ஒரு அக்காவா, தங்கையா, தாயா, ஹீரோயினா நடிச்சிருந்தாலுமே அவங்களுக்கு அந்த நடனம் ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. புதிய பறவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய மூமெண்ட்ஸே இருக்காது. அந்த மாதிரி ஒரு பாடல் காட்சிகளில் தான் அதிகமாக நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க ஆடியிருக்க டான்ஸு செமங்க. அவங்களோட டான்ஸுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். அந்த படத்தோட பிகினிங்கில் தங்கவேலுவோட இவங்க ஆடியிருக்கிற டான்ஸும் சரி, சொர்க்கத்தில் இந்திரன் தேவர்கள் முன்னாடி இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த டான்ஸும் சரி, எல்லா டைப் ஆஃப் டான்ஸுமே இவங்க 2 பேருமே ஆடியிருக்காங்க. ரொம்ப ஈக்குவல் பேலன்ஸ்டாக அவ்வளோ அருமையான நடனம். அந்த நடனத்தை பார்க்கறதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும். தேங்க்யூ.